தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/3/2015 புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு 8:29 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எவ்வளவோ ரகசியங்கள் புதைந்திருக்கிறது. சிலர் அதை வைத்துக்கொள்வார்கள், சிலர் அந்த ரகசியத்தை மனம் விட்டு யாரிடமாவது சொல்லிவிடுவார்கள். ஆனால் சில ரகசியங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. ரகசியம் என்று சொல்வதே ரகசியமாக இருக்கணும். பொதுவாக எதையெல்லாம் வேணுமாலும் நீங்கள் சொன்னாலும் சிலவற்றை மட்டும் சொல்லக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவற்றிலே ஒன்று ஏறுகின்ற வயது. என்ன வயதுங்கிறது சொல்லக்கூடாதான். சில பேர் இளமையாகவே காட்சியளிப்பாங்க. வயது சொல்கிற போது கோபம் வந்துவிடும். குறிப்பாக பெண்களுக்கு வயதை கேட்டால் கோபம் வரும். வயது. பெறுகிற சன்மானத்தை சொல்லக்கூடாது. மனைவியினுடைய அந்தரங்க உறவு இருக்கிறதே, அதை சொல்லக்கூடாது. செய்கின்ற தான தர்மங்களை சொல்லக்கூடாது. தர்மத்தை சொன்னால் பலன் கிடைக்காது. இந்த இடது கை கொடுக்கறது வலது கைக்கு கூட தெரியக்கூடாதுங்கிறாங்க. ஆகையினாலே தான் தான தர்மங்களை வெளியிலே நம்ம அதை தம்பட்டம் அடித்து சொன்னால் செய்த பலன் கிடைக்காது. நமக்கு வருகிற வருமானத்தை சொல்லக்கூடாது. அந்த வருமானத்தை சொன்னால் அவர்களுக்கு சில பேர் நல்ல வருமானம் வரும், சொன்னால் திருஷ்டிப்படும் என்று சொல்ல மாட்டார்கள். பட்ட அவமானத்தையும் சொல்லக்கூடாது. ஒருத்தர் பட்ட அவமானத்தை சொன்னால் அவர் இப்படியெல்லாம் அவமானப்பட்டவர் தானே அப்படின்னு சொல்லி அவர் பல பேர்கிட்ட பப்ளிசிட்டி பண்ணிடுவார். அதனாலே பட்ட அவமானங்களை சொல்லக்கூடாது. குடும்ப சச்சரவுகளை சொல்லக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற சச்சரவுகளை சொன்னால் மூன்றாம் நபர் அதில் நுழைந்து அந்த சச்சரவை பெரிதாக்கி விடுவார். உட்கொள்ளுகின்ற மருந்தை சொல்லக்கூடாது. என்ன வியாதி, என்ன மருந்து சாப்பிட்றோங்கிறது நம்ம சொன்னால் அவங்க வீட்டுக்கு நம்ம போகிற போது சாப்பாடு போடுகிற பொழுதெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கவனித்து பார்ப்பார்கள். நம்ம உபயோகப்படுத்தினதை அவங்க உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஆகையினாலே தான் உட்கொள்கிற மருந்தை சொல்லக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலவற்றை, சில ரகசியங்களை நாம் கடைப்பிடித்தே ஆகணும். ஆனால் ஞானிகள் யோகிகளுடைய வரலாறுகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே என்பார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் சொல்கிற கருத்தை போதிக்கின்றதை நாம் கேட்க வேண்டும். இதற்கு இந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்கு ஒரு கவிதை இருக்கிறது. ஏறும் அகவை வெகுமானம், இல்லத்தரசியின் சஞ்சாரம், சேரும் தானம் தர்மங்கள், செல்வம் வரும் வழி வருமானம், நேரில் பட்ட அவமானம், நீண்ட குடும்ப சச்சரவு, சேரும் மருந்து உட்கொள்ளல், தெரிவிக்காதீர் ரகசியமாம். இந்த ரகசியத்தை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் இது. ஏறும் அகவை வெகுமானம், இல்லத்தரசியின் சஞ்சாரம், சேரும் தானம் தர்மங்கள், செல்வம் வரும் வழி வருமானம், நேரில் பட்ட அவமானம், நீண்ட குடும்ப சச்சரவு, சேரும் மருந்து உட்கொள்ளல், தெரிவிக்காதீர் ரகசியமாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அயல்நாட்டு முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கின்ற நாள் இந்த நாள். ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, மந்தனின் பார்வையால் மனக்கசப்பு ஏற்படுகின்ற நாள். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை கூடும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்று விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. மிதுனராசி நேயர்களே, வக்ரவியாழனின் ஆதிக்கத்தால் வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். 7-10க்கு அதிபதி வக்ரம் பெறுகின்ற பொழுது வாய்ப்புகள் கைகூடி வரும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் யோகத்தை கொடுக்கலாம். எனவே குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வாகன யோகம் உண்டு. கடகராசி நேயர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். ஒரு சில சமயங்களில் இனம் புரியாத கவலை ஆட்கொள்ளும். 8லே செவ்வாய் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுந்த பொருட்கள் வீடு வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் எடுக்கின்ற நாள். அதிகரித்த சேமிப்பில் கொஞ்சம் கரையலாம். மருத்துவ செலவு உண்டு. மக்கள் வழியிலும் உங்களுக்கு செலவு ஏற்படலாம். செய்தொழிலில் போதுமான லாபம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சஞ்சலங்கள் அதிகரிக்கும்.
சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். பண வரவை காட்டிலும் செலவே கூடுதலாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பதவியில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள் இந்த நாள். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. குருவின் பார்வையால் குழப்பங்கள் தீரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றியுண்டு. பழைய வாகனங்களை மாற்றிக்கொள்ள முன்வருவீர்கள். வீடு பழுது பார்க்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தனுசு ராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கடல் தாண்டி செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். குணத்தோடு குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்வார்கள். மாலையில் ஒரு விரயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடல்நிலையில் ஒரு சிலர் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆகாரத்தில் கவனம் செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராகும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். கும்பராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் இன்று ஒரு பொன்னான நாள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எனவே இழந்தவைகள் ஈடு செய்யும் வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். உறவினர்கள் உங்களுக்கு பகையாகலாம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். இன்றைக்கு புதன்கிழமை என்பதால் பெருமாளையும் அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். உடன்பிறப்புகளையும் கூட இருப்பவர்களையும் அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கிடைக்கும். பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள். பக்குவமாக செயல்பட்டால் சிக்கல்களிலிருந்து விடுபடலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.